அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியால் விஷசாராய பலி ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டு குற்றம் சுமத்தியிருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? முழு விவரம். கனிமொழி, திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வியாக இதை தான் பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் எனவும் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷச்சாராயம் அருந்தி பலியானவர் எண்ணிக்கை என்பது 29 அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தி கேட்டு நான் பேரதிர்ச்சி அடைந்தேன் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இன்று தமிழக சட்டப்பேரவை கூடும் நிலையில் மரபுப்படி மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் உட்பட பலருக்கு இரங்கல் தீர்மானம் வாசித்து நிறைவேற்றப்படும் என்றும் மறைந்தோருக்கு அதிமுக சார்பில் இரங்கலை பதிவு செய்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த சூழலில் திமுக அரசின் ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியாலும் மெத்தன போக்காலும் பரிதாபமாக உயிரிழந்தோரின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவர்களின் சொல்லன்னா துயரில் பங்கு கொள்வதே பிரதானமாக அமைகிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இறப்புகள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். விஷச்சாராயத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்தாரை மருத்துவமனையில் சந்தித்து சிகிச்சை பெறுவோரையும் சந்திக்க தற்போது கள்ளக்குறிச்சி செல்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடைசி வரியில் ரிசைன் ஸ்டாலின் என்றும் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசினுடைய நிர்வாக தோல்வியாக இதனை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். நேற்றே இது தொடர்பாக பதிவிட்டிருந்த அவர் மிக கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இது கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் அல்லது எத்தனால் என இதற்கு எந்த பெயர் இருந்தாலும் சரி, உடனடியாக எந்த ரூபத்திலும் கள்ளச்சாராயம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதை முற்று முழுதாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக நான் சுட்டிக்காட்டி வருகிறேன் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சிக்கு தான் செல்வதாகவும் தமிழக அரசு நிர்வாக தோல்வி ஏற்பட்டிருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். திமுக அரசு நிர்வாக தோல்வி காரணமாக விஷசாராய பலி ஏற்பட்டிருப்பதாக EPS பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.